நாகராஜ், உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். யார் வாக்கை குறிவைக்கிறார் அண்ணாமலை? ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் தற்போது ஆட்சியில் இருக்கிறது. அவர்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து தேர்தல் வரை, தேர்தல் நெருக்கத்தில், தேர்தல் முடிந்த பிறகும் கூட அவர்கள் எல்லாம் 2 விழுக்காடு வாக்கை வாங்குவார்கள், 4 வாங்குவார்கள், அவர் மட்டுமே வேண்டுமென்றால் வெற்றி பெறலாம் அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ஆட்சியை பிடித்து விட்டார். 2 மாதங்களை கடந்தாகிவிட்டது. இன்னமும் அந்த அரசு மீது நிறைய விமர்சனங்கள்லாம் தொடருது. எதிரணியில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அடுத்து என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க, கூட்டணிலாம் வைப்பாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை தொடருது அப்படின்னு நிறைய களத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்படியான சூழலில் புதிய வரவான அண்ணாமலையோட வி ஆர் த லீடர்ஸ் அமைப்பு கட்சியாக இன்னும் உருவெடுக்கவில்லை. மாநாடு நடத்தியிருக்கிறார். அங்கே செய்தியாளர் சந்திப்புலாம் நம்ம நடந்துட்டு வரதை பார்க்குறோம். ஸோ இப்படியான ஒரு கிரைசஸ்ன்னு சொல்கிறதா அல்லது இந்த ஒரு களத்தில் யாருடைய வாக்கை குறிவைக்க போகிறார் அப்படின்னு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். இப்படி பார்க்குறீங்க நாகராஜ்? முதல்ல கிரைசிஸ்ன்ற வார்த்தை ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாத ஒரு களம் தான் கிரைசிஸை கிரியேட் பண்ணும். ஃபைன். இங்கே கிரைசிஸ் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, தட் இஸ் அ லார்ஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. கிரைசிஸ் இல்லைன்றதை ஏற்கிறீங்க? கிரைசிஸ் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஃபைன். ஏன்னா ஒரு டைல்யூஷன் ஆஃப் திமுக, அதிமுக அண்ட் அதர் பார்ட்டிஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லியில் நடந்தது. இப்போ ஒரிசாவில் வந்து பிஜுபாய் வர்சஸ் காங்கிரஸ்ன்ற களத்தை வந்து காங்கிரஸ் இல்லாமல், பிஜுபாய் இல்லாமல் பிஜேபி வந்து ஒரு இதே மாதிரி ஒரு ஸ்மால் பிளேயராக இருந்து அவங்க அடித்து மேலே வந்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து அந்த மாதிரி கிரைசிஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக மாறிக்கிட்டே இருக்குது. குறிப்பாக 2024 ஓட்டிங் பேட்டர்ன் நமக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வந்து இந்தியா முழுக்க நமக்கு ஒன்று கொடுக்குது. 24 இது மோடிக்கான தேர்தலையே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் கொடுத்தது. என்ன கொடுத்தது அப்படின்னா, பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் ஓட்டிங் ஃபார் பர்ஃபார்மன்ஸ். அது மோடியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எனக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு, எனக்கு இந்த அரசாங்கத்திலே என்ன கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த அண்ணாயிசம், ஹிந்துயிசம், முஸ்லிமிசம், கிறிஸ்டியனிசம், இந்தியா முழுக்க இந்த இசம்மு, நான் பெரியார் கொள்கை வந்தவன், அந்த கொள்கை வந்தவன், நான் இப்படி வந்தேன், விவேகானந்தர் கொள்கையிலே வந்தேன், இந்த கொள்கை எல்லாம் உடைந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸில் பாலிடிக்ஸ் மாறுது. இதுதான் ஜென்சியின் எதிர்பார்ப்பு, இதுதான் மிடில் கிளாஸின் எதிர்பார்ப்பு. ஓகேவா? அந்த ஜென்சி மிடில் கிளாஸும் சேர்ந்தா அந்த வாக்கு வங்கி வந்து மிகப்பெரிய வாக்கு வங்கி ஒரு இடத்துல பூதாகரமாக ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் இந்த 2 வாக்கு வங்கியும் இம்ப்ளிகேஷன் பண்ணுற வாக்கு வங்கிகள், அவங்களால வந்து ஓட்டை மல்டிப்ளை பண்ண முடியும். நீங்கள் விஜய் ஜெயிச்சார்னா எல்லாரோட கணிப்பு எங்கே மிஸ் ஆச்சுன்னா அந்த ஓட் மல்டிப்ளிகேஷன் நடக்குமா நடக்காதா? சில பேர் அது நடக்கும்னு நினச்சாங்க, சில பேர் நடக்காதுன்னு நினச்சாங்க. அதில் வந்து மிஸ் ஆயிடுச்சு. அண்ணாமலை யாரை டார்கெட் பண்ணுறார், எந்த வாக்காளரை டார்கெட் பண்ணுறார், எங்கே ஸ்பேஸ் இருக்கான்னு பண்ணுறார்? தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறு கேள்வி நாகராஜ், அதற்கும் சேர்த்தே பதில் சொல்லுங்க. நீங்கள் இந்த கொள்கை கோட்பாடு அப்படின்ற விஷயங்கள்லாம் கிடையாது. இப்போ வந்து பொதுமக்களும் அல்லது இளைஞர்களும் என்ன தேவை அதை நோக்கி நகர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. தமிழகத்தோட பிற மாநிலங்களோட களம் என்பது வேறு, தமிழகத்தின் அரசியல் களம் என்பது வேறு. ஏன் அதை சொல்றேன்? இல்லை, ஏன் அதை சொல்றேன்னா கிடையாது. இல்லை, நான் முடிச்சிடறேன் நாகராஜ். இங்கே ஆட்சி பிடித்த காலத்திலிருந்து தற்போது தாவேகா வரை கொள்கை கோட்பாட்டை முன்வைத்து தான் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஒன்று. மற்றொன்று, இப்போ அண்ணாமலை துவங்கியிருக்கக்கூடிய இந்த வி ஆர் த லீடர்ஸ் அப்படின்ற அமைப்பு தமிழகத்தில் 1 டசன் கட்சிகள் மேலே இருக்குது. ஆனால் ஒரு அமைப்பாக இல்லை. இது வந்து நம்ம டெல்லியில் கூட பார்த்தோம், ஆம் ஆத்மி கூட ஒரு மூமெண்ட்டாக ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் ஆட்சி கட்டில் வந்ததை பார்க்குறோம். ஸோ நீங்கள் குறிப்பிடக்கூடிய கொள்கை கோட்பாடெலாம் இல்லை. இப்போ மக்களோட தேவை என்ன தான் பார்க்குறாங்க அப்படின்னும் போது இது ஒரு வடமாநில அரசியலை நோக்கி நகர்த்துகிறீர்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. இது பாருங்க, இந்த முதல்ல இந்த வட மாநில அரசியல், தெற்கு அரசியல், ஈஸ்ட் அரசியல், அதெல்லாம் சொன்னேன். இங்க அப்படிதான் இருக்கு நாகராஜ். இல்ல நம்ம ஏற்கல மறுக்கறோம்ன்றது வேற. நான் நடுவுல உங்கள்ட்ட பேசும்போது நீங்க என்ன சொல்லி என்ன ஸ்டாப் பண்ணீங்க, நான் பதில் சொல்லும்போது நீங்க என்ன ஸ்டாப் பண்ணக்கூடாது. நான் அதுக்கும் எனக்கு பதில் வேணும், அதுக்காக இல்ல. ப்ளீஸ் கண்டினியூ. இந்த ஒரு எல்லா கட்சியுமே ஒரு 4 ரூம்குள்ள டக்குன்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். மன்றத்திலேருந்து கட்சி ஆரம்பிக்கிறதும் இதே மாதிரி தான், ஒரு அமைப்புலேருந்து கட்சி ஆரம்பிக்கிறதும் இதே மாதிரி தான். ரைட். எம்ஜிஆர் அவர்கள் மன்றம் ஆரம்பித்து அது திமுகவில் சேர்ந்து வெளியே வந்து ஒரு கட்சி ஆரம்பித்தார். அதே போல் விஜய் அவர்களோ, ரஜினி அவர்களோ, விஜயகாந்த் அவர்களோ யாராக இருந்தாலும் ஒரு அமைப்பு மன்றம். இது மன்றம் சொல்ல முடியாமல் அவர் வச்சுருந்த ஒரு ஆல்ரெடி வச்சுருந்த ஒரு என்ஜிஓ, அவர் நடத்துகிற ஒரு என்ஜிஓ. அவரை மாதிரி நிறைய பேர் அந்த என்ஜிஓவில் இருக்காங்க. நான் இன்ஃபேக்ட் அந்த என்ஜிஓ மீட்டிங்ஸாக நான் 1-2 மீட்டிங் நான் வந்து போக வாய்ப்பு உள்ள ஒரு நாளாக இருந்தது. அது என்றைக்குமே வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பாஜகவில் இருந்தபோது அது இது பண்ணல. இப்போ அவரே ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது
அது ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. எனக்கு அதில் ஈஸியான பேஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது இது புதுசு இல்லை, வட மாநிலம் தெற்கு மாநிலம் எல்லாத்துலேயும் ஒரு டைப் ஆஃப் இருக்கும். இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து அவரோட என்ஜிஓ வழியாக வராருன்னு தான் நான் கொண்டு போனோம்னு நினைக்கிறேன். நான் அண்ணாமலை யாரை ஃபோக்கஸ் பண்ணோம், எந்த வாக்கை குறி வைக்கிறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் தான் குறி வைக்கிறார். இதில் வந்து இந்த கட்சிக்கு வாக்களித்தவங்க அந்த கட்சிக்கு வாக்களித்தவங்க அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு திமுக அதிமுகவோட எரோஷன், கம்ப்ளீட் எரோஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வைஸ் அதிமுக வந்து பிரிஞ்சு தாவேக்கால அணைஞ்சிட்டு இருக்காங்க, ரைட்? அதே மாதிரி திமுகவில் வந்து வெர்டிகலாக அதிமுக லீடர்ஸ் வந்து தாவேக்கா பக்கம் இணைஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹரிசாண்டல் வைஸ் கீழ் லெவல்லேருந்து திமுகலேருந்து தாவேக்கா நோக்கி இணைஞ்சிட்டு இருக்காங்க, ரைட்? இது என்னன்னா ஒரு டேஞ்சர் சிச்சுவேஷன் வருது இந்த இடத்துல. என்ன டேஞ்சர் சிச்சுவேஷன் வருது, அங்கே வந்து ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, அங்கே இடம் இல்லை. ப்ளஸ் திமுகவிலும் ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலர் சீட்டு எங்களை மாதிரி நார்மல் ஆளுக்கு கிடைக்கவே கிடைக்காது சார். ஒன்று அவங்க அக்கா இருப்பாங்க, சித்தப்பா இருப்பாங்க, சித்தி இருப்பாங்க, பாட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு தான் சுற்றி வரும். அதிமுகவுக்கு ஒரு காலத்தில் அம்மா இருந்த வழியும் நம்பிக்கை இருந்தது, யார் வேணால் எம்எல்ஏ ஆகலாம், யார் வேணால் எம்பி ஆகலாம், யார் வேணால் கவுன்சிலர் ஆகலான்ட்டு. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து அது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸ் கையில் இருக்குது. ஏன்னா எடப்பாடி அவர்கள் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியை நம்பி இருக்கும் ஒரு தலைவராக இருக்கிறார். ஏன்னா அந்த கட்சி அதுக்கு முன்னாடி வரையும் அப்படி இல்லை. அந்த கட்சி எப்பவுமே இருக்குன்னா யாரும் இல்லை, ரெட்டையில் தலைவரை நம்பி அந்த கட்சி போகும். அது ஒரு வேற சைக்காக இருந்தது. இப்போ இருக்கிற சைக் ஆஃப் ஏடிஎம்கேவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் எடப்பாடி அவர்கள் வந்து தன்னுடைய ஜெயித்த எம்எல்ஏவே காப்பாற்ற முடியாத நிலைமையில் ஒரு கவலைக்கிடமான நிலைமையில் இருக்குது அதிமுக. அதுதான் உண்மை. எப்பேற்பட்ட கட்சி எப்படி ஆக்கிட்டாருன்ற போது நியூ டிஎம்கே, அதாவது திமுகவுக்கு ஒரு புது வடிவமாக தாவேக்கா இருக்கும்போது தாவேக்காவுக்கு ஒழுங்கு அரசியல் செய்யறதுக்கு ஸ்பேஸும் கொடுக்கணும், அவங்க ஆட்சி நடத்துக்கு ஸ்பேஸும் கொடுக்கணும். அதே நேரத்தில் தாவேக்கா நடத்தும் குற்றச்சாட்டுகளை, அவங்க அரசு மீது சொல்லும் குற்றச்சாட்டுகளை கரெக்டாக வழி நடத்தி நடத்த வைக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியும் வேணும். இந்த ரெண்டு கட்சியால எதிர்கட்சியா செயல்பட முடியாது. இப்போ ஆப்போசிஷன் டிஎம்கே தானே பேசுவாங்கன்னு விஜய் பேசுங்கன்னு சொன்னோன்னே விஜய் பேசணும்னே ஓடி போறதா? அஃபிஷியலா டிஎம்கே இல்ல விஜய் பேசும்போது ஓடி போறதான்னு கேக்குறேன். அஃபிஷியலா டிஎம்கே தானே ஒன்லி இன் அசெம்பிளி. ஃபைன், ஒன்லி இன் அசெம்பிளி. நீங்க எடப்பாடி அவர்களோட ஃபெயிலியர் எங்க ஆரம்பிங்க தெரியுமா சார்? 21ல வந்து அவருக்கு எதிர்கட்சி தலைவர் கொடுத்தாங்க. அவர் கட்சியை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி அரசியல் செய்யாதது அந்த இடத்துல தான் அண்ணாமலை அந்த ஸ்பேஸை பிடிச்சார். நீங்க வெளிநடப்புன்னு ஒன்று சொன்னீங்க, அதிமுக பண்ணிருக்கு, பாஜக எல்லாமே வெளிநடப்பு என்பது இயல்பான ஒன்று தானே. வெளிநடப்பு வச்சு வெளிநடப்பு நிச்சயமா பண்ணலாம். அது ஜனநாயகத்தோட மிகப்பெரிய ஆயுதம். அது எப்போ பண்ணணும்னு இருக்குல்ல, முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நீங்க ஆல்ரெடி வந்து ஓட்டு போட பயனாம தெரிச்சு ஓடி போயிட்டீங்க. அந்த விஷயத்துல நான் எடப்பாடியை பாராட்டுவேன். தைரியமா அவரோட எம்எல்ஏவை இந்த ஆட்சிக்கு எதிராக இதை வந்து ஓட்டு போட வச்சாருன்றதை நான் பாராட்டுறேன். ஆனா அவரே பின்னாடி அவரும் முதல்வராக ட்ரை பண்ணா 45 சீட்டை வச்சுட்டு எப்படி முதல்வராக, அந்த ஆசை எங்க விட்டுது? அதுதானே மக்கள் தீர்ப்பை இன்னைக்கு ஏத்துக்கிறது கிடையாது. அதே ஆப்போசிஷன் கூட பார்ட்டி ஃபண்ட் யாருக்கு சார் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் வெளில வராரு. யார் இல்லங்க, அதுக்கான பதில் இன்னும் கிடைக்கல. அது அப்படியே போகுது. இல்ல பார்ட்டி ஃபண்ட் இல்ல ஸ்டாண்ட் பை இல்ல, நீங்க ஆப்போசிஷன் இல்ல ஆப்போசிஷன். நான் அதுக்கு நான் சொல்றேன் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றார். யார் கொடுக்குறான்னு சொல்றாரு. அவர் முதலமைச்சர் பேச ஆரம்பிக்கும் போது நீங்க வெளில போயிட்டீங்க. நீங்க தானே பேட்ச் குத்தின்னு வந்தீங்க, பேசுங்க சிஎம் சார், நீங்க தானே பேட்ச் குத்துனீங்க. பேட்ச் குத்த தெரியும் போது உட்கார தெரியணும்ல, ரைட்? இங்க என்னன்னா எரோஷன் ஆஃப் திராவிடன் பாலிடிக்ஸ், அதுதான் அண்ணாமலைக்கான பெரிய ஸ்பேஸ். ஸோ ஃபியூச்சர் பாலிடிக்ஸ் இஸ் கோயிங் டு பி விஜய் வாசஸ் அண்ணாமலை தான். அதை நோக்கி தான் வந்து வி த லீடர் ஃபவுண்டேஷன் போறாரு, அண்ணாமலையும் போகுது. ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு களம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னுமே இந்த திராவிட கட்சிகளில் ஆட்கள் எரோடாக ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஒரே ஃபேமிலியிலேருந்து ஒரே டீம்லேருந்து வந்து 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 உட்காந்து 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 எல்லாருக்கும் சலிப்பு தட்டு போயிடுச்சுங்க. அதுதான் உண்மை. ஒன்றுமே இல்லை, குளத்தூரில் வந்து குளத்தூரில் 2 டீம் 3 டீம் இருக்குது. அது அவங்க திமுக தொடர்ந்து இருக்கிறது தான். நான் இப்போ விசிட் பண்ண தோத்ததுக்கப்புறம் என்னடா இவரே தோக்குறாரு, எந்த ரீசனுக்காக தோக்குறாரு போகும்போது ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் டீம் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும், நீங்களாம் ஒர்க் பண்ணாதீங்க அப்படின்ட்டார். எல்லாரையும் உட்கார வச்சுட்டாரு. இப்போ தோத்துட்டாரு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபேவரட்டிசம், இந்த மாவட்ட செயலருக்கான ஃபேவரட்டிசம் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த திராவிட பார்ட்டிகள் எரோஷன் இன்னும் அதிகமாகும். ப்ளஸ் தாவேக்கால பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது இன்னும் எவ்வளோ பேர் தான் தாவேக்கா சேர்த்துக்கணும் தெரியாது. ஸோ இவங்களாம் வேண்டாம்னு நினைக்கும் போது ஒரு புதிய அரசியல் சக்தியாக திரு அண்ணாமலை இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்குது. அப்போ கட்சியாக உடனே ஆரம்பித்து களத்தில் இறங்கி எதிர்க்க வேண்டியதானே? ஏன் ஏற்கனவே இந்த ஒரு அமைப்பை வந்து தொடர வேண்டிய அவசியம்? 50 லட்சம் டார்கெட்டு, 19 லட்சம் வந்திருக்குது. 2031 உறுதியாக மாற்றத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் கொள்கை கோட்பாடெலாம் எதுவும் இல்லை. இங்கே என்ன மக்களுக்கு தேவை அதை தர போகிறோம். தாவேக்காவுக்கு வந்து இனிமேல் தேர் இஸ் நோ ஆப்ஷன், தேர் இஸ் நோ ஸ்பேஸு. அப்போ அவங்களாம் இங்கே வருவாங்க அப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக தாவேக்கா ஆட்சி பிடிச்சிட்டாங்க, சரி அதே ஃபார்மேட்டில் நம்ம பிடிக்கலான்ற ஒரு எண்ணமான்னு கேட்குறேன். எனக்கு புரியல. நான் இங்கே பாருங்க, அண்ணாமலை ஏன்னா நீங்கள் பாலிசியே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இல்லை அதே ஆஃபர் நானும் தரேன், எப்போ அங்கே இடம் ஃபுல்லாகிடுச்சு எங்களோட வாங்கன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறேன். பாலிசி இஸ் டிஃப்ரெண்ட்.
ரைட், யுவர் சித்தாந்தம் இஸ் டிஃப்ரெண்ட், ஃபைன், பாலிசி இஸ் டிஃப்ரெண்ட். சித்தாந்தம் தான் கிடையாது அரசியலுக்குல, இனிமேல் சர்வீஸ் தான் பாலிடிக்ஸ்ன்ற. ஓகே, அதுக்கு பாலிசி சர்வீஸ் பண்றதுக்கு உங்களுக்கு பாலிசி வேணும். இப்போ போதை எதிர்ப்புன்றது ஒரு பெரிய பாலிசி தான் ஒரு கவர்மெண்ட், ரைட்? அதுக்கு பாலிசி வேணும். there is a total difference between your idealism and policy. Fine. Please separate it. Fine. So you have a policy. கண்டிப்பா பாலிசி இருக்கு. There is no ideology. There is no ideology. சர்வீஸ் தானங்க ஐடியாலஜி. Fine. சர்வீஸ் இஸ் ஐடியாலஜி. மக்களுக்கு சேவை பண்றதா பெரிய ஐடியாலஜி. வேற என்ன ஐடியாலஜி வேணும்? வேற எதுக்கு மேல என்ன ஐடியாலஜி வேணும்? ரைட். ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கு அவரை ஏன் இப்போ ஆரம்பிக்கல, அவரை ஏன் அப்போ ஆரம்பிக்கலன்னா அது அவருடைய அரசியல் கட்சி. அவர் தான் மக்களை சந்திக்க போறார். அவருக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதை அவர் ஃபாலோ பண்ணுவார். அது ஏன் இப்போ பண்ணல அப்போ பண்ணல கேட்குறது நம்ம யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. அது அவர் மக்கள் சார்ந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ரைட்ஸ் கிடையாது என்பதை விமர்சிக்கலாம். நம்ம கருத்துக்களை தெளிவுபடுத்தலாம். அதான் சொல்றேன், அது நம்ம யாருக்குமே ரைட்ஸ் இல்லன்றது அவர் இஷ்டம். நமக்கான பார்ட்டி. நீங்க ஏன் இங்க வீடு வாங்குறீங்க, நீங்க இங்க வீடு வாங்குறீங்க, நீங்க இங்க வந்து இப்படி பண்றீங்க, நீங்க அப்படி பண்றீங்க, நீங்க இந்த கோயில் ஃபங்க்ஷன் பண்ணி வர சனிக்கிழமைக்குள்ள நீங்க ஆரம்பிக்கணும் நம்ம சொல்ல. ஏன் ஆரம்பிக்கலாம்னு கேட்கலாம். அதற்கான முழு உரிமை நமக்கு இருக்கு. குடிமகனாக நமக்கு முழு உரிமை இருக்கு. உங்களோட ஆர்வம் எனக்கு ரொம்ப புரியுது, எனக்கு எல்லாமே புரியுது. அதற்கான நேரமும் காலமும் மிக விரைவில் இருக்கு. அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அவர் வந்து இப்போ இருக்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாவட்ட செயலாளர்கள் இப்படி இங்க குறுமன்னர்கள், இந்த குறுமன்னர்கள் சிஸ்டம்க்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சிஸ்டம் கொண்டு வர முடியுமா? அவரோட தாட் ப்ராசஸ் அதில் வேற மாதிரி இருக்கு. அதை நோக்கி தான் அவர் போறாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஆசைப்படுறது வெகு விரைவில் உங்க நியூஸ் சேனல்ல லைவ் போடுவீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது. என்னுடைய ஆசை என்பதை விட இருக்கக்கூடிய கேள்விதான். அதுதான் சொல்றேன். அப்படிதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? வெகு விரைவில் அதுக்கான அனௌன்ஸ் வெகு விரைவில். ஃபைன், நம்ம தொடர்ந்து பேசலாம். நாகராஜ், எம்ஜிஆர் பேரை வைத்து விஜய் ஜெயிக்கலாம், ஆனா எம்ஜிஆர் பேரை வைத்து எடப்பாடியால ஒரு தேர்தல் கூட ஜெயிக்க முடியல. சரி விடுங்க, அதை இன்றைக்கு தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் பெற்று ஜெயிச்சிருக்கிற ஒரே எம்எல்ஏ அவர்தாங்க. விசிலா திருடுலாம் இல்லைங்க, யார் நிக்க சொல்லுவாங்க. இன்னொரு தலைப்பை நோக்கி நகர்த்தேன். கோவிந்தராஜன் அவர் யார் தைரியம் தான் நிக்க நாகராஜ், அது திராணி இல்ல, தைரியம் இல்ல, கோவிந்தராஜ், ஓடி போயிட்டாங்க. கோவிந்தராஜ், ஓடி போய் இது பண்றீங்க நீங்க. அதிகமான வாக்குகள் பெற்று இன்றைக்கு தமிழகத்தில் சரித்திரம் படி அதிகமா வாக்கு பெற்ற ஒரே தலைவர் எடப்பாடி. இந்த மக்கள் தீர்ப்பை பொறுத்தவரை என்ன சொல்றேன்னா, அது வந்து இப்பதான் ஃபார்ம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மாசம் தான். அது டூ early to talk about நான் பர்சனலாக நினைக்கிறேன். பட் இன்னைக்கு என்னன்னா, தாவேக்கா மாற்றம் கொடுத்த மாதிரி அண்ணாமலையும் மாற்றம் கொடுப்பாரோன்ற எண்ணம் மக்களுக்கு இருக்கோ அப்படின்ற வெளிப்பாடு தான் இருக்கு. நான் இந்த நம்பர்ஸை வந்து, ஏன்னா இந்த தேர்தல் 26 தேர்தல் கடைசி 2 நாளில் மாறின ஒரு தேர்தல்னால நான் இதை கடைசி ஒல்லியும் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ப்ரீ அசம்ஷன் நினைக்கிறேன். அண்ணாமலைக்கு லாங் வே டு கோ. இப்போ சார் சொன்னாரு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் அது ஒன்றும் நிரூபிக்கல அப்படின்னாரு. அது ஏற்றுக்கப்பட வேண்டிய விமர்சனம் தான். அதை நிச்சயமாக இந்த வரும் தேர்தலில் முடிவெடுப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய இலக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தல்னு சொல்லி அண்ணாமலை என்னைக்கோ சொல்லிட்டார். வேணா அந்த வீடியோவையோ மெசேஜையோ வேணா பார்த்துக்க.